படம் அண்ணா எப்படின்னா இருக்குது என்ன சொல்றது, சிவகார்த்திகேயன் அந்த அண்ணா வச்சு ஃபுல்லா செதுக்கியிருக்காங்க நான் படம். ஏஆர் முருகதாஸ் அவர் எடுத்த படம் ப்ரொடெக்ஷன் வேற லெவலா இருக்கு. நான் படம் உண்மையாக பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு காசு வேணாலும் குத்து பார்க்கலாம். அவர் எப்படி சொல்றது ஃபுல்லாவே செதுக்கியிருக்காங்க. அவர் அந்த சைக்கோ அந்த ஃபைட் சீனு எல்லாமே பிளாஸ்ட். தளபதி எதுக்கு அவரே மிஞ்சினாலும் மிஞ்சுவாருண்ணா. அவரே மிஞ்சினாலும் மிஞ்சுவார். இது யாரு என்ன வேணா சொல்லிட்டேனா, எங்க ஆள் தானே சிவகார்த்திகேயன். அவர் தானே, லாஸ்ட் வரைக்குமே அவர் தானே. ஐயோண்ணா அது எல்லாத்தையும் மிஞ்சிச்சுண்ணா என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா படமும் இந்த படம் முன்னாடி எந்த படமும் வராதுண்ணா என்னை பொறுத்த வரைக்கும்ண்ணா. இந்த படம் முன்னாடி எந்த படமும் வராதுண்ணா. அண்ணா வில்லன் அண்ணா வில்லனையும் பிளாஸ்ட் பண்ணிட்டாண்ணா. இந்த படம் உண்மையாவே செம்ம படம்ண்ணா. வில்லனும் சரி ஹீரோவும் சரி. அவர் வில்லனை ரெண்டு பேருமே, ஹீரோவும் சிவகார்த்திகேயன் அவரும் ரெண்டு பேருமே வில்லன் மாதிரி இருக்காருண்ணா. உண்மையாவே செதுக்கிருக்காங்கண்ணா. ஃபுல் படம் செதுக்கலாம். எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். சாங்ஸ் எனக்கு தெரியலண்ணா. சாங்ஸ் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. பிஜிஎம் தானே எல்லாம் ஒரே பிஜிஎம் திருப்பி போட்டாலும் எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். அந்த மாதிரி பிஜிஎம் ஒரே பிஜிஎம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோயினும் உண்மையாவே அது உண்மையாக அந்த கேரக்டரே வாழ்ந்துருக்காங்கண்ணா. அவங்க உள்ள சூப்பராக இருந்தது. எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது பிரதர். எஸ்கே அண்ணா வந்து ஆடியோ லான்ச் அந்த ஸ்டேஜில் மட்டும் இல்லை, படத்துலேயே வந்து அழகாக பதில் சொல்லியிருக்காரு. படம் எப்படி இருக்கும்ன்றது இல்லை, இந்த படம் பார்த்துட்டு ஹேட்டர்ஸ் என்னென்னலாம் சொல்லுவாங்களோ அது படத்துலேயே வந்து அவர் பதில் சொல்லிட்டாரு. இது தாண்டா படம், இப்படி தாண்டா இருக்கும், பார்த்துட்டு எல்லாரும் வயிறு எறிங்கடா அப்படின்ற அளவுக்கு படத்தில் எஸ்கேனோட ஆக்ஷனாக இருக்கட்டும், காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. படத்தில் இருக்க எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸை கொடுத்து ஏஆர்எம் சார் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. வழக்கமாக ஏஆர்எம் சார் படம்னாலே ஒரு ஹைப் இருக்கும், நல்லா இருக்கும் படம். ஆனால் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் மட்டும் இருக்கும், எங்கேருந்தோ ஒரு காப்பியஸ்ட் வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனை வந்து நான் எங்கேயோ பார்த்த சீன் மாதிரி எனக்கு ஒரு சீன் கூட தோணலை. எல்லா சீன்ஸும் அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல வில்லனுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு ஹீரோக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து அந்த மாதிரி வில்லனுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு ஸ்வாகா அவர் நடந்து வரதா இருக்கட்டும், நம்ம துப்பாக்கியில் அவரை பார்த்து எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம். அவரோட அந்த ஒரு லைன் ஒன்று இருக்கும், துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் நான் தாண்டா வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஹைப்பா இருந்தது அந்த ஒரு சீன் வரும்போதெல்லாம். ஸோ படம் வேற லெவல்ல இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும். 16+ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்களை தாண்டி பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும். எஸ்கே அண்ணாவோட அந்த காமெடி சீக்வன்ஸா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், எமோஷன்ஸா இருக்கட்டும், ஒன்னோட ஒன்று ஈஸியா மக்களோட கனெக்ட் ஆக முடிஞ்சது. ஒவ்வொரு சீன்ஸும் வர மாதிரி எஸ்கேவோட ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்களாடா என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி அனிருத் சாரோட மியூசிக், அனிருத் சார் வந்து ஏலியனா இல்லை அவர் மனுஷனானே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட மியூசிக் வந்து ஒவ்வொரு படத்துலயும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. அவரு இப்பதான் கூலி பார்த்துட்டு வந்தோம் 2 வாரத்துக்கு முன்னாடி. கூலியில் அந்த அளவுக்கு அதோட அந்த மியூசிக் இருந்தது. அதே அளவுக்கான மியூசிக் வந்து இங்க திரும்ப நான் மதராஸ்லயும் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மதராஸ்லயும் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ வந்து முருகதாஸ் சாரா இருக்கட்டும், அனிருத் சாரா இருக்கட்டும், நம்ம எஸ்கே அண்ணாவா இருக்கட்டும், ஹீரோயின் ருக்மணியா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர் சுதீப் சார்னு நினைக்கிறேன். ஸோ அவரை பத்தி சொல்லி ஆகணும். கிளைமேக்ஸ்ல வர அந்த ஒரு 20 minute சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், ஃபைட் சீக்வன்ஸ். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல எஸ்கே அண்ணாவை எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்க. ஐ திங்க் கூடிய சீக்கிரம் தளபதியை வந்து அவர் ஏதோ ட்வீட்டர்ல எங்கேயோ சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் துப்பாக்கி வந்து நான் தப்பான கையில கொடுக்கல, கரெக்டான கையில தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லுவாரு. தளபதி என்ன சொல்லுவாரு, அடுத்த தளபதி ரெடி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். குட்டி தளபதினு வச்சுக்கேன், இளைய தளபதினு வச்சுக்கேன், எப்படி வேணா வச்சுக்கேன். ஆனா ஒரு எம்டி ஸ்பேஸ் ஃபில் பண்றதுக்கு எஸ்கே அண்ணாவை தவிர்த்து வேற யாரும் இல்லைன்ற அளவுக்கு எஸ்கே அண்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். படம் சூப்பரா இருந்துச்சு. எஸ்கே ஒரு நியூ அவதாரா புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சு. சிவகார்த்திகேயனை புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் அவருக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக் தான் இந்த மூவி. அது வந்து ஐகானிக்கான ஃபிலிமு. அதோட இல்லைன்னா அது ஈக்குவலா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. தளபதி பிடிக்குமே தேவை, அவர் ஈக்குவலா வந்துருவாரு. இவரும் செம்மையா ஆக்ட் பண்றாரு. நல்லா அவரே மிஞ்சிருவாரு. நீ மூடு நல்லா தானே இருக்கு. ஓவர் இருக்குமே சீனே இல்லைனா நீங்க உட்காந்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. அவங்க ஹீரோயின் பக்கம் சூப்பரா இருந்துச்சு. எஸ்கேக்கும் அவருக்கும் நல்ல காம்போவா இருந்துச்சு. செம்ம பேர் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. சாங்ஸ்லாம் இந்த சலம்பலாம் ஃபர்ஸ்ட் டே வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் படம் வேற மாரி ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து சூப்பரா போச்சு. எதுவுமே லேக் இல்லை, கொஞ்சம் சூப்பராக வேற மாரி கண்டுபிடிச்சு. ஏஆர் முருகதாஸ்னா சொல்லவே வேணாம், பக்காவாக பண்ணுவாரு. அதுமாரி பக்காவாக பண்ணியிருக்காரு. நான் படம் முடிச்சு இந்த 2வது ஷோ வந்து ஒரு டிக்கெட் இருக்குது. ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம், இப்போ 2வது ஷோ நீங்கள் வந்துடும். நான் அதான் சொன்னேன், ஆடியோ லஞ்சிலே சொன்னார்ல, விஜய்ன்றது அவர் வேற மாரி, நம்ம வேற மாரி. அண்ணன் தான், தம்பி தான் சொன்னார்ல. விஜயோட இடத்த யாராலும் பிடிக்க முடியாது, அவரு தனி நம்ம தனி தலை, அவ்வளோதான் தலை. அண்ணன் சொன்ன மாதிரி தான், நம்ம ரசிகர் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி யாரையும் வந்து ரசிகர் வந்து பிடிக்கவும் முடியாது. அதான் அண்ணன் துப்பாக்கி கொடுத்த மாதிரி தான் தலை. துப்பாக்கி வச்சு வேறு நாள் ஃபர்ஸ்ட் ஹாப்ல. இப்போ 2வது ஷோக்கு வந்து வரும். இப்போ செகண்ட் ஹாப்ல லேக் எல்லாம் பக்காவாக போச்சு தலை. அது அவர் வேற இது 5 ஆண்டுலேயே சூப்பராக பண்ணியிருந்தாரு. இதுலேயே கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம்லாம் பார்க்கலாம், நல்லா இருக்கு ப்ரோ. அவர் பண்ணுறது நல்லா. எஸ்கேக்காக வந்தோம், பக்காவாக பண்ணியிருக்காரு. நல்ல இதுவாக ஒரு நினைக்கிறேன்.